ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மீஷோலேருந்து யூனிக்கான பூஜா ஃபைன்ஸ் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் மெட்டல் சாம்பிராணி ஹோல்டர் தாங்க. உள்ள வந்து ஒரு சின்னதாக ஒரு அலுமினியம் பிளேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம என்ன சாம்பிராணி வைக்கணுமோ அதில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஈவினிங் டைமில் சாம்பிராணி ஏற்றி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குங்க. பார்க்கறதுக்கும் நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. நம்ம வீட்டில் பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெல் அடிப்போம் இல்லையா? ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் எவ்வளோ ஈஸியாக இருக்கும். அதுதாங்க இது. ஒரே ஒரு ஸ்விட்ச் போட்டால் போதும், சூப்பராக பெல் அடிக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா 4 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்மூத் சர்ஃபேஸில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்குதுங்க. ஆப்ரேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க. இந்த பிளக்கை உள்ள சொருகிட்டு இந்த ஸ்விட்சை தட்டினா போதுங்க, சூப்பராக பெல் அடிக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கற்பூர விளக்கு தாங்க. நம்ம எப்படி வீட்டில் வந்து டிஃப்யூசர் வச்சுருப்போமோ இது வந்து ரொம்ப நேச்சுரலாக யூஸ் பண்ணுறதாங்க. இது வந்து 4 பகுதியாக இருக்குங்க. கீழ் பகுதியில் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மேல் பகுதியை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கிண்ணம் மாதிரி இருக்கும், அதை வச்சு 3/4 பாகத்துக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் கொஞ்சம் நிறையா சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஜவ்வாது சேர்த்திக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய் 4 கிராம்பு சேர்த்தி மேல் பகுதியை மூடி வச்சிருங்க. கீழே விளக்கு எரியும் போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபியூம்ஸ் வருங்க. ஈவினிங் நீங்கள் விளக்கேற்றி சாமி கும்பிடும் போது இந்த மாதிரி கற்பூர தீபம் ஏற்றி வச்சு பாருங்களேன், நம்ம வீடே வந்து ஒரு நல்ல நறுமணமாக இருக்கும். ஒரு கோயில் போல் உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்குங்க. இதை பற்றின ஃபுல் வீடியோ கீழே டேக் பண்ணியிருக்கேங்க. இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸுமே அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.